லோபட்டோஸ். இன்னைக்கு நம்ம டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியாயிருக்க ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம டொவினோ தாமஸ் 3 கேரக்டரில் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்திலேருந்து விழுகக்கூடிய அதிசய விண்கல், அந்த விண்கலை வச்சு பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு அற்புத விளக்க செய்கிறாங்க. அந்த விளக்கை திருடுறதுக்காக, கொள்ளையடிக்கிறதுக்காக பல தலைமுறையாக, பல நூற்றாண்டுகளாக நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதில் நம்ம 3 கேரக்டராக வர டொவினோ தாமஸ்க்கு என்ன சம்பந்தம்? மிகப்பெரிய கொள்ளக்காரனாக இருக்கக்கூடிய மணிங்கிற டொவினோ தாமஸ் அந்த விளக்கை திருடுனதாக சொல்லப்படுது. அவரோட பேரனாக வரக்கூடிய அஜயங்கிற டொவினோ தாமஸ் அந்த விளக்கை மறுபடியும் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ஏகப்பட்ட ட்விஸ்டோட சொல்லியிருக்க படம் தான் நம்மளுக்கு இந்த படம். நண்பா, உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி தன்னோட பேத்திட்ட கதை சொல்கிறாங்க. ஹரிபுரம்ங்கிற அவங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் வானத்தில் இருந்த அந்த விண்கல் அவங்க ஊரில் விழுகுது. அந்த இடம் மிகப்பெரிய பள்ளமாகி நாளடைவில் அது தண்ணி தேங்கி இருக்க ஒரு குளமாகவே மாறிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இடக்கல் நாட்டு ராஜா வந்து அதுக்குள்ளே இருக்க விண்கல்லில் நம்மளுக்கு வேலைக்காரங்களை வச்சு தோண்டி எடுக்கிறாரு. அந்த எரிக்கல்லோட அரிதான நிறைய பொருட்களை சேர்த்து அதை ஒரு அற்புதமான விளக்காவே செய்கிறாரு. அந்த விளக்குக்கு பஞ்சபூதங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியே இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கு. அந்த அற்புதமான விளக்கை பற்றி தெரிஞ்சு எத்தனையோ பேர் அதை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இடக்கல் ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடல் வணிகனாக இருக்க ஒருத்தர் வந்து ரொம்பவே அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்காக நம்ம இடக்கல் ராஜாவோட மருமகை அங்கே போகிறாரு. ஆனால் அவரையுமே அடித்து சிறப்பிடிச்சு வச்சு நம்ம வணிகன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படியாவது தன்னோட மருமகனை காப்பாற்றணும்னா எத்தனையோ போர் வீரர்கள் அனுப்பினாலும் செஞ்சாலும் அவன்கிட்ட பிரயோஜனமே இல்லைங்கிறப்ப நம்ம ராஜாக்கு ஹரிபுரமில் இருக்க கேலோ அப்படிங்கிற ஒரு மாவீரனை பற்றி சொல்கிறாங்க. அவன் அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர்ந்த மாவீரன், அவன்கிட்ட உதவி கேட்கலான்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம கேலு அங்கே வராரு. அங்கே இருக்க அத்தனை பேரையும் தனி ஆளாக அடித்து அத்தனை பேரையும் கொன்னுட்டு அவரோட மருமகனை காப்பாற்றிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச ராஜா, மாவீரனே உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயா, எங்களோட ஹரிபுரத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கல்லை வச்சு தான் இந்த விளக்கு செஞ்சீங்க, அதை நான் மறுபடியும் என்னோட ஊருக்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், அதனால் அதையும் நீங்கள் எனக்கு பரிசா தந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் யோசித்த ராஜா, சரி வாக்கு கொடுத்துட்டேன், நீ கேட்டதே உனக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை பரிசா கொடுத்து விட்றாரு. அவர் அந்த ஊர் எல்லைக்கு கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஊரே கூடி நின்று அவரை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த இடத்துலேருந்து கல்லை எடுத்து பள்ளம் ஆணுச்சோ அங்கேயே ஒரு கோயிலாக கட்டி அந்த விளக்கை வச்சு பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணி அங்கே ஒரு கோயிலையும் கட்டுறாங்க. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, கீழ்ஜாதி இன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்களோட பேர் செய்யோதி. அவங்கள நம்ம கேலு மனதார விரும்புகிறாரு. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த விளக்கை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஊர்வலமாக விளக்கை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னால், நீ கவலையப்படாத, கட்டுற கோயிலில் நீங்களும் உள்ளே வந்த சாமி கும்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறத நான் எப்படியாவது நிறைவேற்றியே தீருவேன். அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தவங்களாக இறந்தும் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. நம்ம செய்யதையும் பார்த்தீங்கன்னா அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கப்ப யாருமே வேணான்னு சொல்லியும் கேட்காம நம்மளோட கேலு அவங்கள போய் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. அதே சமயத்தில் இவருக்கு அந்த அம்மை நோய் பற்றிக்கிறது. அங்கே வரக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு ரகசிய செய்தி வந்திருக்கு, இதை வேறு யாரும் பிரித்து படிக்கக்கூடாது, நீங்கள் தான் பிரித்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கோயில் கட்டினாலும் எங்களை மாதிரி கீழ்த்தர மக்கள் உள்ளே போகிறதுக்கு இப்போயே அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த நபர் கிளம்பிடுறாரு. படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர் அந்த ஓலைச்சுவடியை படித்த உடனே அவரோட முகம்லாம் மாறுது. உடனே அந்த ஓலைச்சுவடியை எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருந்துச்சுங்கிறது ரகசியமாகவே இருக்குது. அந்த பொண்ணு கேட்குறாங்க பாட்டிகிட்ட, அப்போ அந்த செய்யோதி என்ன ஆனாங்க? அந்த செய்யோதியை அவங்க அப்பா கூட்டிகிட்டு வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் இருக்குன்னா, நம்ம பாப்பா கேட்குறாங்க, அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கர்ப்பமாக இருந்தாங்களானா, உனக்கு எப்படி இப்படிலாம் சந்தேகம் கேட்க தோணுச்சு, பேசாமல் படுத்து தூங்குறியா அப்படின்னு சத்தம் போட்டால் மறுபடியும் அந்த பாப்பா கேள்வி கேட்குறாங்க, சரி
நீங்கள் கேளுவோட கதையை சொன்ன மாதிரி எனக்கு மணியனோட கதையை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே பாட்டியோட முகம் மாறுது. அவங்க டக்குன்னு திட்டி விடுறாங்க. மணியனோட கதையை பேசுகிறதே தப்பு, அதுவும் இந்த நேரத்தில் அவனை பற்றி நினைக்கிறதே தப்பு, நினச்சா நைட்டு தூக்கம் கூட வராது, மரியாதையாக பேசாமல் படுத்து தூங்கன்னு திட்டிடுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி மணியனை காட்டுறாங்க. மணியன்கிறவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்ளைக்காரன். அவரை இது வரைக்கும் யாருமே பிடிக்கக்கூட முடியாது. மொத்தமாக ஊரே ஒரு இடத்துல விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது இன்றைக்கி மணியனை பிடிச்சாகணும்னா மணியை வந்தாலே அங்கே மணி சவுண்டு கேட்கும். அவர் வர்ற வேகத்துக்கு அவங்க பிடிச்சிருந்த நெருப்பு பந்தம் பூரா அணைஞ்சிருது. சல்லு சல்லு சல்லுன்னு கூட்டத்துக்குள்ள ஓடியாடுறாரு. எப்படியாவது பிடிக்கலன்னா அத்தனை பேரை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போனால் மறுபடியும் எல்லாரும் நெருப்பு பந்தத்தை பற்ற வச்சா அவன் கழுத்தில் கடந்த செயினை காணோன்னா ஒருத்தனுக்கு வாயில் இருந்த தங்க பண்ணையே காணோம். அந்த அளவுக்கு திறமையான திருடன். நைட்டு ஃபுல்லாக கதை கேட்டுட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி, அந்த ஊர் தலைவரோட பொண்ணு. மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது மணியனை பற்றி தெரியுமா, எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்துமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள பிடிக்க முடியலையா, செய்ய முடியலையான்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை சொல்லிக்கிட்டே வரும்போது அங்கே ஒரு சின்ன பையனை போட்டு அந்த ஊரில் இருக்க பணக்காரரை அடிச்சிட்ருக்காரு. அடி வாங்குற அந்த சின்ன பையன் பேர் அஞ்சயன். அந்த அஞ்சயன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருந்த மணியனோட பேரன். அவனை மாதிரியே இவனுக்கு திருட்டு புத்தி இருக்குது, ஊரில் அங்கங்கே பொருள் காணா போகுதுன்னா இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சப்புன்னு அடிச்சிட்ருக்காரு. அதை பாவம் போல் நம்ம லக்ஷ்மி பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து பாட்டிகிட்ட சொல்லி அழுதா பாட்டி சொல்கிறாங்க, உன் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் மிகப்பெரிய கொள்ளைக்காரன், மிகப்பெரிய வித்தக்காரன், அவர் நினச்சா காக்கா குருவியை வச்சு கூட எவ்வளவோ வேலைகளை முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அஞ்சயனும் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனோட சாவியை தான் வளர்க்குற காக்கா மூலியமாக திருடிட்டு வர வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே உன் தாத்தாவோட ரத்தம் அப்படியே இருக்கிறான்னு சொல்லிட்டு பெருமையாக பாராட்டினா நம்ம அஞ்சயனோட அம்மா அங்கே வராங்க. வந்துட்டு கோவமா சப்புன்னு அடித்து, இப்படி இருந்ததுனால தாண்டா எங்கள் அப்பா மணியை இறந்தே போனார், இப்போ நீ அதே மாதிரி பண்ணி ஊர் புறம் கேவலப்பட போறியா, இந்த சாவியை எல்லாரும் முன்னாடி கொண்டு போய் கொடுன்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அப்படி நீ கொண்டு போய் கொடுத்தேன்னா இந்த ஊரே வந்து உன் பிள்ளைக்கு திருடன் பட்டம் கட்டிடும், எப்படி யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்தானோ என் பேரன் திறமசாலி, அதை அதே மாதிரியே கொண்டு போய் அங்கே வச்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க அங்கே சாவியை தேடிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு போன காக்காவே மறுபடியும் அங்கே சாவியை போட்டுட்டு போயிடுது. அங்கே இருக்கவங்களாம் மணியனோட ஆவி காக்கா ரூபத்தில் வருதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இவர் சாவி எடுத்த கையில் வச்சுருக்கத நம்ம லக்ஷ்மி ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சின்ன வயசுலேருந்தே காதல் மலர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அஞ்சயன் இப்போ வளர்ந்து இளைஞனாவே ஆயிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேலை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடை வச்சுருக்காரு. அதே மாதிரி தனியாக ரேடியோ ஸ்டேஷனுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சு அவர் ரேடியோ மூலியமாக தன்னோட காதலிக்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு, தனியாக அவங்க மட்டும் கேட்குற மாதிரி. அதே போல் போலீஸோட வாக்கி டாக்கியுமே கிராஸ் கனெக்ஷனில் வச்சு இவர் கேட்குற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அந்த அளவுக்கு திறமையான ஆள். மறுநாள் நம்ம ஊர் தலைவர் வீட்டில் மோட்ரு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிப்பேர் பார்க்க வர சொன்னால், ஆமாம் அடிக்கடி மோட்ரு ரிப்பேர் ஆகுதே, நீயே வந்து பார்த்துட்டு நீயே ஏதாவது ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்டால் இவர் அப்படியே கோவமாக வேகமாக போய் அது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஐயா ஒன்றும் இல்லை, பீஸ் தான் போயிருக்கு, பீஸ் கட்டை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பீஸ் கட்டையை மாட்டி விடுறாரு. அந்த பீஸ் கட்டை பக்கத்தில் ஃபுல்லாக அவ்வளோ உப்பாக இருக்குது, அதை பூரா தள்ளி விட்டுட்டு பீஸ் கட்டை மாட்டினா மாடியிலேருந்து நம்ம லட்சுமி வர சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவர்கிட்ட, ராமோண்ணே என்னோடய ரூமில் லைட் ஏரியலை கொஞ்சம் அப்படியே என்னென்னு வந்து பார்க்க சொல்லுவேன்னா, அப்படியாம்மா சரி போருமா இதை முடிச்சுட்டு வர சொல்கிறேன்னு இங்கே பீஸ் கட்டையை போட்டு விட்டுட்டு நேராக அங்கே ரூம்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ரூமில் போய் பார்த்தா இவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கவர் வெளியவே நின்றுட்டுருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்க, நீ அடுத்து இந்த அளவுக்கு உப்பள்ளி போட்ட மொத்தமாக சாட்டாகி போயிடும், எல்லாம் பெரிய வேலையாக வந்துடும், பார்த்துக்கனா பெரிய வேலையாக வந்தால் நீ தானே வருவ, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இவரை வர வைக்கிறதுக்காக வேணும்னே பீஸ் போகிறதுக்காக நம்ம லட்சுமி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இவர் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு அந்த வீட்டில் கேட்டால் குடிக்கிறதுக்கு கூட நார்மல் கிளாஸில் கொடுக்காம இவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு செம்பை வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு, இங்கே வா அந்த தண்ணியை கொடுன்னு அவங்க வீட்டில் வச்சுருக்க கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க. பரவாயில்ல நீ இதிலேயே குடிடான்னு சொல்லி. நம்ம அஞ்சயன் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவருங்கிறதுனால வீட்டிலேயே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 போலீஸ் வந்து, உன்னை உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு சொன்னார், வானா நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன எதுக்கு சார் கூப்பிட்டாரு சொல்கிறீங்கன்னா, நேற்று தாமோதரன் வீட்டுக்கு மோட்ரு சரி பண்ண போனேல அவரோட வீட்டில் இருந்த மோட்ரு காணாமல் போயிடுச்சு,
அதை நீ தான் திருடி இருப்பேன்னு சொல்லிட்டு உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்டேஷனில் வந்து சொல்லுனா, சார் நானே கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், என்ன ஏன் சார் இப்படி சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு நாளைக்கு புது சிஐ வராரு, அதனால் நாளைக்கு வந்து அவரை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவரோட ஃப்ரெண்டு சுரேஷ் அப்படிங்கிறவர் ஊர்லேருந்து வராரு. சின்ன வயசுலேருந்து நம்ம அஜயனோட ரொம்பவே க்ளோஸ் ஆனவர் தான் நம்ம சுரேஷ். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க இன்னொரு கொஞ்சம் பெரிய ஆளோட பையன். நம்ம ஹரிபுரத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழா ஆரம்பிக்க போது அந்த திருவிழா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. நம்ம ஸ்ரீபுதி விளக்கு, அதாவது அந்த அற்புத விளக்கு இருக்கு இல்லையா, அதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலேருந்து வெளியெடுத்து பெரிய திருவிழாவாக இவங்க ஊரே சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த திருவிழாக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாமோதரன் வீட்டுக்கு சுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த திருவிழாக்காக நாங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறோம், ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாக்காக கூட்டமும் நடத்துகிறாங்க. அப்போ தாமோதரன் நம்ம சுரேஷோட அப்பா எல்லாரும் உட்காந்து பேசும்போது, சரி ரைட்டு திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடிடலாம், அஜயன் குடும்பத்தை பற்றி என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்டால், அந்த திருட்டு பயலோட குடும்பத்தை நம்ம கோயிலுக்குள்ளே விடவே கூடாது, கண்டிப்பாக அந்த ஸ்ரீபதி விளக்கை அவங்க பார்க்குற மாதிரி கூட விடக்கூடாது, அப்படி விட்டால் நம்ம ஊரில் இருக்க பெரிய மனுஷங்களாம் அந்த கோயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க, அதனால் வழக்கம் போல தான் அவங்க ஊருக்கு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. சரி கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அப்புறம் எதுக்கு அவனை கலரிக்குள்ளே மட்டும் விடுறீங்க அப்படின்னா, கலரி வேற கோயில் வேற. நம்ம ஆள் கலரியில் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு. அங்கே கலரியில் அங்கே இருக்க எல்லாருக்குமே இவர் தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. இந்த திருவிழா அப்போ வெளியூர்காரங்களுக்கும் இந்த ஊருக்காரருக்கும் கலரியில் போட்டி நடக்கும். அந்த போட்டியில் இந்த வருஷம் கலந்துக்க போகிறவர் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவர் மிகப்பெரிய திறமசாலி, கலரி மட்டும் இல்லாமல் ஜூடோ எல்லாமே கற்றவர். அதனால் இவர் கூட மோதுற நம்மால் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம அஜயன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. நம்ம சுதேவனும் அவன் ஃப்ரெண்டும் கோயிலை சுற்றி நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தா நம்ம சுதேவ் சொல்கிறாரு, இந்த இருக்கு இல்லையா அற்புத விளக்கு, அது நம்மளுக்கு விலைமதிப்பற்றது, அமெரிக்காவில் இதோட விலை பல லட்சம் கோடிக்கு ஏலம் போகிற அளவுக்கு ஒர்த்து, அதனால் நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த வருஷம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஏலத்துக்கு எப்படியாவது இந்த விளக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம், அதனால் சுற்றி இருக்க இடம் எல்லாத்தையுமே நீ கரெக்டாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்க அப்படின்றாரு. அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இவங்க விளக்க திருடுறதுக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமியை பார்க்கறதுக்காக இவர் எப்பயும் போல் திருட்டுத்தனமாக அவங்க வீட்டுக்கு வராரு. எல்லாரும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா இவர் கரெக்டாக மேலே இருக்க டிஷ்ஷை அப்படியே ஆட்டி விட்டுறாரு. கீழே டிஷ்ஷு ஒழுங்காக தெரியலைன்னு இவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிறாங்க இவர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத வச்சு, இல்லைப்பா நான் போய் பார்க்குறேன்ப்பா, நீங்கள் எல்லோரும் இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி மேலே வந்து கொடையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்து, மா எவ்வளோ நேரமாக நீ இங்கே நிற்ப வாமான்னு சொன்னோன்னே அப்படிங்கிற செகண்டில் நம்ம அஜயன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அவர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருடன் 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 கத்துறாங்க. கத்துற சவுண்டு கேட்டால் என்னடா நம்மளை பார்த்தா கத்துறாங்களான்னு பார்த்தா அதே சமயத்தில் சாக்கை போட்டுட்டு இன்னொரு திருடை அங்கே ஓடுறான். அப்போ இவன் திருடினதுக்கு தான் நம்ம சேர்ந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம அஜயன் வேவேமாக அவரை விரட்டுறாரு. விரட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக எஸ்கேப் ஆனால் நேராக போலீஸ் வண்டி வருது. இவர் கரெக்டாக போலீஸ் வண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவங்க இவரை தூக்கிட்டு போய் மரியாதையை உண்மை சொல்லு, இந்நேரத்தில் எதுக்கு இங்கே வந்த, நீ தானே தாமோதரன் வீட்டிலேருந்து மோட்டரை திருடினது செஞ்சதுன்னு அங்கே கூட்ட அட்டி அட்டின்னு அடிச்சா இவர் டக்குன்னு வர்மக்கலை வச்சு ஒரே அடியாக சைலண்ட்டாக அவர் வயிற்றில் அடிச்சு விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுக்கிறாரு. அவர் ஏதோ சுழுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு அங்கே ஆஸ்பத்திரியில் ஸ்டேஷனே பயந்து போய் அவரை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. மறுநாள் அந்த ஸ்டேஷனுக்கு புது சிஐ வராரு. வந்த உடனே கேட்குறாரு, ஆமாம் யார் இவன் எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டால், சார் இவன் தான் சார் இந்த ஊரில் இருக்க எல்லா திருட்டையும் பண்ணிகிட்டு இருக்கவன், பெரிய கொள்ளக்காரன் நம்ம மணியனோட பேரை சார் இவன் திருடினதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இல்லை சார் நம்மளுக்கு அவங்க சொன்னாங்க சார்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களா, இல்லை சாட்சி இருந்தால் தூக்கி உள்ளே வைக்கணும், இல்லையா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அஜயனை அனுப்பி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருக்கவே வேணாடா, சொன்னால் கேள்றா, நம்ம கிளம்பி இந்த ஊரை விட்டே போயிடுவோம்டா அப்படின்னா, ஏம்மா இந்த ஊரில் அவமானப்பட்டுட்டு இதுக்கு மேலே இந்த ஊரை விட்டு எங்கே போவ, இந்த ஊரில் இருந்தால் நம்ம அவமானத்தை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு சுரேஷ் வேவேமாக பதறி அடித்து ஓடியாராரு. டே சீக்கிரம் வாடா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு கோயில்கிட்ட யாரோ ஒருத்தவங்க விளக்கு கோயில் மேலே ஏறுறதை நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னால் இவர் பதறி போய் என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம் நான் தாண்டா பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேவேமாக அங்கே விளக்கு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கோயிலுக்கு மேலே ஓடு பிரிஞ்சிருக்கிறது தெரியுது. இவர் வேவேமாக ஓட்டு மேலே ஏறிட்டு உள்ளே பார்க்குறாரு. டேய் சுரேஷ் விளக்க காணோம்டா, ஆனால் எடுத்துகிட்டு யார் போனால் எங்கே போனான்னு சொல்லி தெரியலடா அப்படின்னு பதறி போய் இவர் வேவேமாக கீழே இறங்கினா நம்ம சுரேஷ் அப்படியே ஒரு மாதிரி முகம் மாறிடுச்சு. டே எனக்கு புரியலடா, எதுக்கும் இங்கே வர சொன்னாங்கன்னு இப்போ தாண்டா புரியுது எல்லாமேனா, என்னடா சொல்கிற, யாரடா என்னை இங்கே வர சொன்னா செஞ்சானா, அந்த சுதேவ் இருக்கான்ல அவன் தாண்டா இங்கே வர சொன்னான், ஆனால் ஏன் வர சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ தாண்டா எனக்கு புரியுது.
உன்னை இந்த விளக்கு திருடினதில் மாட்டி விடுறதுக்காக தாண்டா அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னா என்னடா சொல்கிற, நீ இதுக்குள்ள இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்டால் இவர் எல்லா உண்மையை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு வீட்டிலேருந்து திருடன் எல்லாரும் விரட்டிட்டு வந்தாங்கல்ல, அப்போ கரெக்டாக நம்ம சுதேவன் போய் அந்த திருடனை கரெக்டாக பிடிச்சி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம சுரேஷ் தான். என்னடா சொல்கிற, நீ தான் அந்த திருடனா, இத்தனை வருஷமா நீ பண்ணதுக்கு தான் நான் எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு இருக்கேனா செஞ்சுட்டு இருக்கேனோ அப்படின்னு கோமா இவர் அடின்னு அடிச்சா, டேய் அதெல்லாம் விட்டுருடா செஞ்சிருடா, ஆனால் இப்போ தாண்டா எனக்கு உண்மை புரிஞ்சிச்சு, உன்னையை மாட்டி விடுறதுக்காக தானே இவங்க இப்படி பண்ணாங்கிறது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே ஜீப் வருது. அதுலேருந்து நம்ம சுதேவன் கீழே இறங்கினா அவனை சட்டையை பிடிச்சிட்டு மரியாதையை உண்மையை சொல்கிறா, எதுக்கு நான் இப்படிலாம் பண்ண செஞ்சேன், நீ திருட்டிட்டு தேவையில்லாமல் என் நண்பனை மாட்டி விடலான்னு பார்க்குறியான்னு நம்ம சுரேஷன் போய் சண்டை போடுறாரு. உண்மை என்னன்னா என் பிளான் அதுதானா, நம்ம அஜயன் கேட்குறாரு மரியாதையாக சொல்லு, அந்த விளக்கு எங்கன்னா, அந்த விளக்கு என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டியா, என்கிட்ட இருக்க அந்த விளக்கு உண்மையான விளக்கே கிடையாது, அது ஒரு போலி அப்படின்னு சொன்னால் நம்ம அஜயனை மிரண்டு போயிடுறாரு. என்ன நடந்துச்சுன்னு அப்படியே நம்மளுக்கு லைட்டாக ஃப்ளாஷ்பேக் காமிச்சாங்கன்னா, அங்கே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான டெரரான இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவரை ஊரே கூப்பிட்டுட்டு வராங்க. இது கரெக்டாக நம்ம மணியனோட ஃப்ளாஷ்பேக்கு. இவரை வச்சு இன்னைக்கு மணியனை பிடிச்சி அவனை அடின்னு அடித்து வெளுத்தெடுத்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மணியை வீட்டுக்கு வராங்க. அங்கே மணியை வீட்டுக்கு வந்தால் அவரோட பொண்டாட்டி கொஞ்சம் கூட மதிக்காமல் அது பாட்டுக்கு உட்காந்து சுலகனை புடைச்சிட்டு இருந்தா. ஏய் மணியை எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே போய் ஃபுல்லாக தேடி பார்த்தா, சார் மணியை உள்ளே இல்லை சார்னா, ஓ மேலே கையை வச்சா மணியை வருவான்ல, நீ வாடி அப்படின்னு உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம மணியனோட பொண்டாட்டி மேலே நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே கையை வச்சா வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய ஆற மாதிரி வச்சிருப்பாரு. டக்குன்னு அதை திறந்துட்டு நம்ம மணியை அடிச்சு ஒரே இன்ஸ்பெக்டரை பறக்க விடுறாரு. ஊரே மிரண்டு போய் பார்க்குது, என்னடா நடக்குதுன்னா அத்தனை பேர் முன்னாடியும் அடிச்சு நம்ம இன்ஸ்பெக்டரை வெளுத்து எடுத்துட்டு மரியாதையை இங்கேருந்து போயிரு, இல்லை உடம்புல உசுறு தங்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மணியை மிரட்டி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி மணியை அவர் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயிலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாமோதரனும் அவரோட அப்பாவும் நம்மளுக்கு அங்கே கோயிலில் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இலையில அப்படியே மண்ணை தண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அந்த விஷயத்த சொன்னால், ஏன் உன் வீட்டில் சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டேன்னா நான் கோயிலுக்கு அதுக்காக போனேன், எப்படியாவது ஒரு தடவையாவது அந்த விளக்க தூரத்தில் இருந்தாவது பாத்திர மாட்டோமா, இந்த ஊரோட கௌரவமே அந்த விளக்கு தான், அதை நம்மளுக்கு கண்ணிலையாவது காமிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் போனேன், ஒரு தடவையாவது நான் சாகிறதுக்குன்னு அந்த விளக்கை நான் கண்ணில் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சொன்னால், இது எல்லாத்துக்கும் நான் கணக்கு தீக்கிறேன், இந்த ஊரோட கௌரவம் அந்த விளக்கு தானே, அந்த விளக்கையே நான் உனக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அங்கே நம்மளுக்கு கோயிலேருந்து விளக்கை தூக்கிட்டாரு. இந்த கதையை அப்படியே நம்மளுக்கு சுதேவன் சொல்கிறாரு. இப்போ அந்த விளக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு, இல்லைன்னா நீ தான் விளக்க திருடுனேன்னு சொல்லிட்டு உள்ளே போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனா நம்ம சுரேஷும் அஞ்சயனும் இந்த விளக்கு எங்கே தான் போயிருக்கோம், ஆனால் நம்ம மணியனை இந்த செய்யோதி விளக்கோட தானே பிடிச்சாங்க கடைசியா அப்படின்னு சொன்னால் நம்ம அஞ்சயன் சொல்கிறாரு, உண்மையான விளக்கை தாத்தா எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு இந்த போலி விளக்கை எடுத்துகிட்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்ச தாத்தாவே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அங்கே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்மளுக்கு மணியை தோளில் அந்த விளக்கை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வலையை போட்டு ஊரே மொத்தமாக கூடி அவரை பிடிச்சிருச்சு. கரெக்டாக எந்த இன்ஸ்பெக்டரை அடித்து எலும்பால ஒட்டச்சனம் பண்ணாரோ அவன் துப்பாக்கியோடு நின்று வலையில் மாட்டிகிட்டு இருந்த நம்ம மணியனை துப்பாக்கியால் சுடுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே அஞ்சயன் சுரேஷன்கிட்ட சொல்கிறாரு, மரியாதையாக சொல்கிறேன், நீ என் பேரை சொல்லி திருடின எல்லா பொருளையும் மறுபடியும் கொண்டு போய் வைக்கணும்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய திருடன் இல்லை, அந்த காசுக்கு நான் எங்கே போவேன்னா, உங்கள் அப்பே ஊரையே ஏமாற்றி காசை ஆட்டையை போட்டு வச்சுருக்கான்ல, அந்த காசை நீ திருடி என் பேரை சொல்லி திருடின எல்லா பொருளையும் அவங்கவுங்க வீட்லேயும் மறுபடியும் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டி அனுப்பி விட்றாரு. ஊருக்கே ஆச்சரியம், அங்கங்கே தொலைஞ்ச பொருளெல்லாம் திரும்பி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால் ஊரோட மேப்பை வச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அடர்ந்த காடுலேருந்து எல்லா இடத்துலையும் அங்கங்கே தோண்டி தேடி பார்க்குறாரு. தாத்தா எங்கே விளக்க ஒழிச்சு வச்சிருக்காருன்னே தெரியல அப்படின்ட்டு மைண்ட் அப்செட்டில் அன்னைக்கு சுரேஷை கூப்பிட்டுட்டு வழக்கம் போல் நைட்டு லக்ஷ்மியை பார்க்கறதுக்காக வராரு. அங்கே லக்ஷ்மிகிட்ட பேசும்போது, இப்படி எனக்கு எதிராக எவிடன்ஸு அவன் வச்சுருக்கான், இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அவன் கண்டிப்பாக என்னை திருடேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா மாட்டி விட்டுருவான், எப்படியாவது அவனுக்கு அந்த செய்யறது எனக்கு நான் கண்டுபிடிச்சே கொடுத்தாகணுன்னா நம்ம லக்ஷ்மி அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீ ஒரு சாதாரண மனுஷனை யோசிக்காத, சாதாரண மனுஷன் போகக்கூடிய இடத்துக்கு அந்த விளக்கு போயிருக்காது, மணியனால் மட்டுமே போகக்கூடிய இடம், மணியனால் மட்டுமே ஒழிச்சு வைக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும், நீ அந்த இடத்துல தேடிப்பாரு, உனக்கு அந்த விளக்கு கிடைக்குன்னு சொல்லி சொன்னால்
இவர் மலைக்கு மேலே அங்கேருந்து ஏறி குதிச்சு வந்தால் அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் தேடுறாரு. அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனேவே இவருக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணறி அப்படியே தலை சுற்றி அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாரு. அங்கே மயக்கம் போட்டு விழுகிறப்ப அவங்க பாட்டி சொன்னதை நம்மளுக்கு பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. உன் தாத்தா மழையாவும் காத்தாவும் வந்து உன்னை எப்பயுமே காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே மயக்கம் கண்ணு தெளிஞ்சு எழுந்திருச்சா கண்ணு முன்னாடியே அப்படியே மணியை பீடி குடிச்சிட்டு நிற்கிறது இவருக்கு தெரியுது. இவருக்கு என்ன பண்ணுறதுல ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அந்த இடம் அப்படியே புகமண்டலமாகி நம்ம மணியை மறைஞ்சிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சியாக ஒன்றா சேர்ந்து இவருக்கு வழிகாட்டுற மாதிரி அப்படியே அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து அங்கே போனோம்னா அந்த குகையில் நம்மளுக்கு வரிசையாக வரைபடமாக இருக்குது. அந்த வரைபடத்தை அப்படியே காமிச்சா மறுபடியும் நம்மளுக்கு மணியனோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. விளக்க திருடிட்டு வந்த மணியே அவரோட நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா மலைக்கு நடுவில் இருக்க குகைக்குள்ளே தான் இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு நம்மளுக்கு நகையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரி தான் இவரோட நண்பரும். அங்கே வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக நின்றுட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன ஜாக்பாட் அடிச்சுட்டு போல இவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியனை கேட்டோம்னா, ஆமாம் இதை பார்த்தா அவள் அப்படியே மிரண்டு போயிடுவா, அவளுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு அந்த துணியை விளக்கி பார்த்தா இது செய்யோதி விளக்கு, நம்மளுக்கு விண்கல்லோட அரிதான பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்ச அற்புதமான விளக்கு. ஆனால் இது அந்த விளக்கு கிடையாது. அந்த விளக்கை தொட்டாலே அதோட உயிர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியும். இது கும்பேடு பக்கத்தில் இருக்க ஒரு கொல்லன் செஞ்ச விளக்கு, இது ஒரிஜினல் விளக்கு கிடையாதுன்னு சொன்னால் நம்ம மணியன் டென்ஷன் ஆகிட்டு அந்த விளக்கை பார்க்குறாரு. நீ நினச்சிட்டு இருக்கியா அந்த மன்னரோட ஆசாசையாக வச்சுருக்க மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிற ஒரு விளக்கை ஒரு வீரன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு அங்கே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம கீழே மாவீரன் இருக்கார் இல்லையா, அவர் உடம்புடியாமல் படுத்திருக்கும் போது அவரோட ஓலையில் இதுதான் எழுதியிருக்கும், என்னைய மன்னிச்சிரு, நீ ஒரு மிகப்பெரிய மாவீரன், உன்னை ஏமாத்தினது தப்புன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுனால இதை சொல்கிறேன், நீ கொண்டு போன விளக்கு உண்மையான செய்யோதை விளக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதை படித்த உடனே அந்த ஓலையை எரிச்சிட்டு அப்படியே இவர் மனசு தாங்காமல் இறந்தும் போயிடுறாரு நம்மளுக்கு கீழுங்கிற மாவீரன். நம்ம மணியன் சொல்கிறாரு, அந்த விளக்கை எப்படியாவது மறுபடியும் ராஜாட்டந்து நான் எடுத்துகிட்டு வந்தே தீருவேன், அவன் ஏமாத்தினதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், ஆனால் இந்த ஊருக்காக கிடையாது, என்னோட மனைவிக்காக, அவன் ஆசைப்பட்டதுக்காக அந்த உண்மையான விளக்கை நான் எடுத்துகிட்டு வந்தே தீருவேன், அவள் கையில் நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூப்பிட்டுட்டு நேராக அந்த அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சுரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சா அங்கே ஏகப்பட்ட இதை வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு இதை மிதித்த உடனே தொடர்ந்து அம்பு சல்லுன்னு பிடுகுது. அதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு போனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவகிரகங்களை குடிக்கிற மாதிரி 9 கற்களை வச்சு ஒரு லாக்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம மணியை அந்த லாக்கை போட்டோம்னா அந்த லாக்கு தப்பான உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமே தண்ணியில் முங்க ஆரம்பிச்சிடும். இவர் லாக் ஆகிட்டு அங்கேருந்து வர முடியாமல் மூச்சு திணறி சாக போனால் அவரோட நண்பர் எப்படியாவது வெளியே வந்துடுனா, என் மனைவிக்காக இந்த லாக்கை நான் ஓப்பன் பண்ணாமல் விட மாட்டேன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் கரெக்டாக போட்டு அந்த லாக்கையை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அங்கே நம்மளுக்கு செய்யோதி விளக்கு இருக்குது. அந்த விளக்கை எடுத்த உடனே அந்த இடமே வித்தியாசமாக இருக்க தண்ணி எல்லாம் மாறினா அப்போ தான் இவர் உணர்றாரு, இதுதான் உண்மையான விளக்கு, பஞ்ச பூதங்களையும் அடக்கக்கூடிய சக்தி உடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த மலைக்கு மேலே அந்த கல்வெட்டை பார்த்துட்டு இவர் அந்த குகையை விட்டு வெளியே வந்தால் அங்கே நம்ம சுதேவும் அவங்க டீமும் நிற்கிறாங்க. பரவாயில்ல, கரெக்டான பாதையில் தான் நீ போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கடைசியாக அந்த விளக்கு உன் தாத்தா மணியும் கிட்ட தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கே போயிடுச்சுங்கிறத கூடிய சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நம்புகிறேன், இல்லைனா நீ உள்ளே போக வேண்டியது இருக்கும், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே மாதிரி நம்ம லட்சுமி வீட்டுக்கு இவர் வந்துட்டு போகிறப்ப திருடேன்னு சொல்லிட்டு நம்ம ஊரே கத்திட்டு விரட்டினதுனால அவன் திருடன் கிடையாது, யாரோ லட்சுமியை பார்க்க தான் வந்துட்டு போயிருக்கான், அவள் யாரோ ஒருத்தனோட பழக்கம் வச்சிருக்கா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்மளுக்கு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கரெக்டாக திருவிழா வருது. திருவிழாவில் டேப் ரெக்கார்டரில் கொண்டு வந்து நம்ம சுரேஷ் இந்த கேசட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனா அந்த கேசட்டை போட்டால் அதில் பேசுகிறது நம்ம அஞ்சையன். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஊரே பார்த்தீங்கன்னா லட்சுமியை தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தப்பாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன். நானும் லட்சுமி சின்ன வயசுலேருந்து விரும்புகிறோம். அன்னைக்கு அவள் வீட்டுக்கு வந்துட்டு போனது நான் தான். அனாவசியமாக யாரும் எதுவும் அவளை பற்றி தப்பாக பேச வேண்டாங்கிறதுக்காக நான் என் காதலை உங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்ருக்கு. அதை கேட்ட உடனே ஊரே மிரண்டு போயிடுது. தாமோதரை செம்ம டென்ஷனாக இங்கே வந்து லட்சுமிகிட்ட
உன்னை என்னால் கொல்ல முடியாது, ஆனால் அவனை என்னால் கொல்ல முடியும்ல, இதுக்கு மேலே அவன் உயிரோடு இருப்பான்னு சொல்லி நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே வீட்டில் இவர் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே வந்து, பரவாயில்லையே உன் காதல் கதை ஊர் புறான்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ உன் காதலை சேர்ந்து மாட்டிட்டு முடிக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரணும்னா எனக்கு விளக்கு வேணும், இல்லையா உன் காதலையும் இழந்து நீ ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இவங்க அம்மா இவங்க பேசுகிறத கேட்டுறாங்க. என்னடா நடக்குது, என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, தாத்தா அந்த விளக்கை எங்கே வச்சுருக்காருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா, பாட்டி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு மறுபடியும் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சா இவர் அந்த அற்புத விளக்கை எடுத்துகிட்டு நேராக மணியை அவரோட மனைவியை தான் பார்க்க வராரு. வந்துட்டு அவங்க கையில் அந்த விளக்கை கொடுத்தா அவங்க அப்படியே பிரமிச்சு போய் சந்தோஷத்தில் தொட்டு தொட்டு பார்த்தோம்னா இந்த விளக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலி விளக்கை எடுத்து தோளில் மாட்டிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஊர்க்காரங்க வலையை போட்டு நம்மளுக்கு மணியனை பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு நீட்டினதை காமிச்சா டக்குன்னு வாயிலேயே கத்தி எடுத்து அந்த வலையவே கிழிச்சிட்டு நம்ம மணியை இங்கே வெளியே வராரு. அவர் சுடும்போது கரெக்டாக வரிசையாக ஜம்ப் பண்ணி நேராக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அந்த கண்ணையை அடித்து பிடிங்கிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ தான் அவர் காட்டுக்குள்ளே ஓடும்போது அங்கே விழுந்து கிடந்த அந்த சிலையை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மணியே இந்த செய்யோதி விளக்க திருடிட்டான் அப்படின்றாங்க. அம்புட்டு பேரை அடிச்சுட்டு மறுபடியும் அந்த விளக்க தூக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு வந்துடுறாரு. அங்கே மலை உச்சியில் இவரை சுற்றி வளைச்சிட்டா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா இவரோட மனைவியும் இவரோட சின்ன பொண்ணையும் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் அஞ்சையனோட அம்மா. சிலையை தூக்கி கீழே போட போகிறேன்னு மிரட்டினவர் நம்மளுக்கு இவங்க கழுத்தில் கத்தியை வச்சோடனே வேற வழியே இல்லாமல் அப்படியே சிலையை கீழே வச்சுட்டாரு. சிலையை கீழே வச்சுட்டு இவங்க கையால் நம்ம சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்மளுக்கு மலை அருவியிலேருந்து அப்படியே குதிச்சிட்டாரு. இந்த கதையை அப்படியே சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அம்மா பாட்டிக்கு ஏதாவது தெரியுமா, பாட்டி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களாம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க பெட்டியிலேருந்து நம்மளுக்கு வித்தியாசமான ஆமை வெண்கல சிலையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சிலையோட மூடி அசைச்சோம்னா நம்மளுக்கு அப்படியே ஆமை கூடுக்குள்ளே போய் பதுங்குற மாதிரி 4 காலும் தலையும் உள்ளுக்குள்ளே போயிடுது. வித்தியாசமான இந்த சிலையை எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வெளியே கிளம்பும்போது பார்த்தா அங்கே வாசலில் ஊரே ஒன்றுபடி வந்து நிற்கிது. விஜயா உன் காதல் கதையை சொன்ன நேரம் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு போ அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்குடா வந்திருக்காங்கன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லைப்பா, இந்த தடவை களரி போட்டியில் கலந்துக்கிறதுக்காக இவர் பிரகாஷன் ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பார் இல்லையா, அவருக்கு காலில் சுழுக்கு விழுந்துருச்சு, அவரால் இந்த தடவை கலந்துக்க முடியாது, நீ தான் இந்த ஊர் மானத்தை காப்பாற்றுறதுக்காக களரி போட்டியில் கலந்துக்கணும். நம்ம அஞ்சையே அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா டக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, அஞ்சையை கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்குவான், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம அஞ்சையன் கேட்குறாரு, எதுக்குமா இப்படி சொல்கிறேன்னா, எப்பா எப்படியாவது இந்த ஊருக்குள்ளே நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை கிடச்சிடாதா, நம்மளே ஊரில் ஒரு மனுஷனை ஆக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஊரே வந்து உன்ட்ட உதவி கேட்டிருக்கு, இது நம்ம ஊரோட கௌரவம், நம்மளுக்கு கிடச்சிருக்க அரிய வாய்ப்பு, நீ ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உன் தாத்தா மேலே இருந்த களங்கம் போய் ஊருக்குள்ளே ஒருத்தனா நீயும் தலை நம்பி சுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சைன்னு சம்மதிக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நீங்கள் ஊர்க்காரங்க செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை, திருவிழாவில் எங்கள் அம்மாவை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கணும் அப்படின்னா தான் நான் போட்டியில் கலந்துக்க சம்மதிப்பேன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஊர்க்காரவங்களும் சரி நல்லது நாங்கள் அதே மாதிரியே செஞ்சிடறோன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு சரியாக களரி போட்டி ஆரம்பிக்குது. அங்கே ஊரே கூடி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா களரி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தாமோதரன் எதிரில் போட்டிடுறவன்ட்ட போய் இவனை களரி கிரவுண்ட்லேயே வச்சு முடிச்சிட்டேன்னா சட்ட ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டியதை சிறப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுறாரு. களரி போட்டி ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் சரியாக சண்டை போட்டால் இறுதியாக நம்மளோட அஜயன் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தை நெரிச்சு துணியை வச்சு ஜெயிக்க போகும்போது எங்கே பார்க்குறாரு, சுதேவு கையை காமிச்சு ஜெயிலுக்குள்ளே போறியா அப்படின்னு கேட்ட உடனே வேறு வழியே இல்லாமல் அவனை விட்டுறாரு. விட்ட செகண்டுக்கு அடிச்சவ ஒரே எத்தினா களரி கிரவுண்டில் ஓரத்தில் இருந்தவர் எந்திரிக்காமல் வேணும்னே அந்த கிரவுண்டை விட்டு கீழே விழுந்து தோத்துடுறாரு. அங்கே மாஸ்டர் வந்து கேட்குறாரு, நீ வந்து கற்றுக் கொடுத்ததை மறந்து போய் தோற்று போகலை, உண்மையை சொல்லு எதுக்காக தோற்று போனேன்னு கேட்டால் அங்கே அவங்க அம்மாவும் வராங்க. நான் இதில் ஜெயிச்சா எங்கள் அம்மா கோயிலுக்கு போவாங்க, அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது கோயிலுக்குள்ளே இருக்க விளக்கு, நான் இப்போ முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நீ வா சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சுரேஷை கூப்பிட்டுட்டு போகிறாரு. வேறு எங்கேயும் கிடையாது,
ஆமை ஐலாண்டுக்கு, அதாவது ஆமத்தீவுக்காக போகிறாரு. ஏன்னா இவங்க பாட்டி ஆமை இதை வச்சுருந்ததுனால ஆமத்தீவில் தான் இது இருக்குங்கிறதுக்காக அங்கே ஆமத்தீவில் போய் ஃபுல்லாகவே தேடி பார்த்தா அங்கே இவங்க தேடுற விளக்கு இல்லை. ஆனால் ஏகப்பட்ட திருடின பொருட்கள்லாம் அங்கே கிடைக்குது. நம்ம சுரேஷ் சொல்கிறாரு, நான் உங்கள் பாட்டிக்கு மிகப்பெரிய ஃபேனாகவே ஆகிட்டேன்டா. ஆனால் நம்ம தேடி வந்தது இது கிடையாது, அந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு வெறுத்து போய் இதுக்கு மேலே அந்த விளக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்னு கடைசி நம்பிக்கையாக இருந்த இந்த ஆமை சிலையும் போச்சு அப்படின்னு தூக்கி கோவத்தில் பக்கத்தில் இருக்க ஆற்றுக்குள்ளே எரிஞ்சிடுறாரு. இங்கே மறுபடியும் நடந்தது சொல்கிறதுக்காக லட்சுமியை பார்க்க வழக்கம் போல் திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக அவர் வீட்டுக்குள்ளே வந்தனவே அவரை உள்ளே விட்டு கதவை சாத்திடுறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே லட்சுமி இல்லை, அவங்களோட அப்பா பிளான் பண்ணி இவரை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டாரு. சாட்சி இருந்தால் தான் அந்த போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி சொன்னான்ல, இப்போ கையும் களவுமா சாட்சியோடு உன்னை பிடிச்சி வச்சுருக்கேன், இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீ வாழ்க்கையில் ஜெயிலேருந்து வெளியவே வர முடியாதுடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நீ தேடுற லட்சுமி இனிமேல் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு கீழே போய் இவரோட சண்டை போட்டார் இல்லையா கலரியில், அவரை காவலுக்கு வச்சுட்டு அவன் அதுக்கு மீறி தப்பிச்சு வெளியே வந்தா அவனை உயிரோடையே விடாத கொன்று அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தாமோதரன் வீட்டில் இருக்க ஒருத்தர், வேணாம் உன்னைய மாட்டி விட பார்க்குறாங்க, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்காத, இங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கதவை திறந்து விட்டுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனா ஊரே அவரை சேர்ந்து விரட்டுது. நம்ம தாமோதரனோட அடியாளுக்கு ஃபுல்லாக எப்படியாவது இவரை போட்டு தரணும்னு சொல்லிட்டு விரட்டினா இவர் திருவிழா கூட்டத்துலலாம் போய் விழுந்து ஓடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனா கரெக்டாக மறுபடியும் அவர் போய் நிற்கிற இடம் அதே மலை உச்சி. அங்கே வர்றவங்களெல்லாம் அடித்து பயங்கரமாக சண்டை போட்டால் இவர் இடுப்புலலாம் கத்தி குத்திடுது. அதோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அஞ்சயனோட அம்மாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க கழுத்தில் கத்தியை வச்சுட்டாங்க. அதை பார்த்த உடனே இவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கலங்கி நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களோட அப்பா மணியனை இதே இடத்துல தான் நிற்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கழுத்தில் கத்தி வச்சதுனால நம்ம மணியனை அந்த மலைக்கு மேலேருந்து குதிச்சிருப்பார். அதே மாதிரி நம்ம பிள்ளை இப்போ நிற்கிதுன்னு சொல்லி பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம அஞ்சயனையும் மலைக்கு மேலேருந்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சா அதே சமயம் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. நம்மளுக்கு மலைக்கு மேலேருந்து குதிச்ச மணியன் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பரோட நின்று பேசுகிற மாதிரி வானம் தொடுற மாதிரி இருக்க மலையிலேருந்தே குதிச்சு நான் எதுவுமே ஆகாமல் நிற்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னோம்னா உனக்கெல்லாம் சாபு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடையாது, அதனால தான் நான் எப்பயுமே உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக நண்பர் சொல்கிறாரு. அதே சமயம் நம்மளுக்கு இங்கே அஞ்சயன் குதிச்சதை காட்டுறாங்க. அவர் தண்ணிக்குள்ளே ரத்த வெள்ளத்தில் தண்ணிக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு மணியனோட உருவம் அங்கே நீச்சல் அடிச்சுட்டே வந்து இவரோட கையை பிடிச்சி இழுத்து இவரை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச நம்ம அஞ்சயன் பார்த்தீங்கன்னா இடுப்பில் குத்தி இருந்த வளரியை எடுத்து தூக்கி எரியிறாரு. எரிஞ்சிட்டு அப்படியே விழுந்து கிடந்தோம்னா அந்த வளரி மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் இவர் பக்கத்துலேயே வந்து விழுகுது. என்னடா இது, இந்த கத்தி மறுபடியும் நம்மக்கிட்டே வந்து விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சுதாரித்து மறுபடியும் அந்த கத்தியை எடுத்துகிட்டு எந்திரிச்சு தூக்கி எரியிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி அந்த இடத்துல நிற்கிது. அந்த இடத்துல நின்றுட்டு மறுபடியும் இவர்கிட்டயே நேராக வீசுகிற மாதிரி வயதா இவர் மிரண்டு போயிடுறாரு. அப்படியே இவர் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. இவங்க பாட்டியும் போட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இவங்களோட பாட்டி நம்மளுக்கு தண்ணியை பார்த்து தான் சாமி கும்பிடுவாங்க. ஏன் பாட்டி நீ கோயிலை பார்த்து சாமி கும்பிடாமல் தண்ணியை பார்த்து சாமி கும்பிட்றேன்னு கேட்டால் கோயிலே சாமி இருக்குது, தண்ணியிலே சாமி இருக்குது, அதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா இதை டக்குன்னு ஞாபகம் வந்த உடனே இவர் வேகமாக நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சு உள்ளே போகிறாரு. அதே சமயம் இவர் மயங்கி விழுந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவர் தூக்கி எறிஞ்ச அந்த வெங்கல ஆமை சிலையுமே கிடக்கும். இவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள போக பார்த்தீங்கன்னா அது குகை மாதிரியே உள்ளே போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்மளுக்கு மணியை ஃப்ளாஷ்பேக்கில் உட்காந்து பேசினதை காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு நானுவோட. நம்ம நானு கேட்குறாரு, ஏன் மணியா இதை மறுபடியும் எவனாவது தேடி வந்து எடுக்க முடியுங்கிற, அந்த அளவுக்கு திறமையான ஆண்மகன் எவனாவது இருந்தால் அவை வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா இங்கே போய் பார்த்தா கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு சின்ன டோர் மாதிரி தெரியுது. அந்த டோரை மண்ணு கட்டி எடுத்தாலும் ஓப்பன் ஆகலை. அங்கே மேலே இருக்க ஓட்டையை பார்த்தோன்னே இவர் கெஸ் பண்ணிவிட்டு வேகமாக மேலே வராரு. ஏன்னா அந்த ஆமை சிலையை அவர் பார்த்துருப்பாரு. அந்த ஆமை சிலையை மறுபடியும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு கரெக்டாக அமுக்குனா அந்த லாக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தா நம்மளுக்கு இந்த அற்புத விளக்கு இருக்குது. அப்படியே கண்ணில் கலங்கிட்டு ஒரு மாதிரி அற்புத விளக்கை கையில் எடுத்த செகண்டுக்கு அவர் தலையில் வயிற்றுல இருந்த எல்லா காயமுமே சரியாயிருச்சு. விளக்கை எடுத்துகிட்டு தண்ணியை விட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதேவு அவங்களோட கூட்டாளிகளும் ரெடியாக நிற்கிறாங்க.
நீ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த விளக்கை தேடி எடுத்து கொடுத்துட்ட, இதோட மதிப்பு எண்ணில் அடங்காதது. ஆனால் உனக்கு நான் சும்மா விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. ஏன்னா இதுக்கு உன்னோட உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால உனக்குமே ஒரு பெரிய அமௌண்ட்டு தரேன், நீ கவலைப்படாமல் எனக்கு அந்த விளக்கை கொடுன்னா, இதுக்கு மேலே இந்த விளக்கை உன்கிட்ட கொடுக்க முடியாது, இது என் ஊரோட சொத்துனா. 2 பேருக்கு இடையில சண்டை வருது. ஆனால் ரொம்ப நேரம்லாம் சண்டை போடலை. நம்ம ஆள் ஊங்கி ஒரே அடி அவர் துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு நம்ம வர்மக்கலை அடியில் அடித்து அவனை படுக்க போட்டுறாரு. இங்கே நம்மளுக்கு ஊர் திருவிழாவை காட்டுறாங்க. கரெக்டாக கதவை திறந்து எல்லாரும் விளக்க பார்த்து சாமி கூப்பிட்டு இருந்தா அங்கே நம்மளுக்கு போலீஸ் ஜீப் வருது. நம்ம இன்ஸ்பெக்டர் வராரு. நீங்கள் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? வெயில் கூட கிடைக்காது, காலம்புறம் ஜெயிலில் இருக்க வேண்டியதான். ஊரே சேர்ந்து அம்மாவையும் பையனையும் கொல்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளைனாலும் சரி, இதுதான் உண்மை. நம்மளுக்கு செய்யோது காவல நேற்று பல அதிசயங்கள் நடந்துச்சு. அந்த அதிசயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் திருடன்னு சொல்லிட்டு இருக்க அந்த அஞ்சயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா, நம்மளுக்கு ஜீப்லேருந்து இறங்கி வர்றது நம்ம அஞ்சயனோட அம்மா. கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யோதி விளக்கு எடுத்துக்கிட்டு, அந்த விளக்கை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்தோன்னே ஊரையும் மிரண்டு போய் பார்க்குது. என்ன இவங்க கையில் விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு தெரியாத உண்மை என்னன்னா, இத்தனை நாள் நீங்கள் கும்பிட்டுட்டு இருந்தது போலியான விளக்கு, இதுதான் உண்மையான அந்த அற்புத விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம ஹரிபுரத்தோட உண்மையான திருடன் இந்த இருக்கான் இல்லையா, சுரேஷ், இவன் தான் சாட்சினா. அவரோட அப்பா பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தலை குனிகிறாரு. நம்மளுக்கு அஞ்சயனோட அம்மா சொல்கிறாங்க, செஞ்ச பாவத்துக்கான பலன் திருப்பி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சுரேஷ் வேவேமா, இந்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரை பிரித்து நல்லா சத்தமாக படிங்க அப்படின்னு நம்மளுக்கு லட்சுமியோட அப்பாட்ட கொடுத்தா, நம்மளுக்கு ஊரோட கௌரவத்தை நான் எங்கள் அம்மா கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் கடைசியாக ஒரு திருட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால், அம்மா தாமோதரி டென்ஷன் ஆகி எங்கடா இருக்காவே அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. இங்கே நம்மளுக்கு காமிச்சா லட்சுமியை இவர் ஊரை விட்டே அனுப்பியிருப்பார். அவங்க காரில் போயிட்டுருக்கதை அப்படியே அழுதுகிட்டே போகிறத காமிச்சா, பின்னாடியே நம்மளால் புல்லட் எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்துட்டாரு. அவங்க 2 பேரும் அப்படியே சிரிக்கிறத காமிக்கிறாங்க. அதை விட ஹைலைட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே படம் முடிஞ்சிடன்னு சொல்லி பார்த்தா, அங்கே மலைக்கு மேலேருந்து நம்மளுக்கு அந்த செய்யோதி விளக்கு இருக்க இடத்த காமிச்சோம்னா, அங்கே பீடி குடிச்சிட்டே நின்று பார்க்குறது நம்ம மணியே. அப்போ உண்மையிலேயே அந்த திருடை மணியை இறந்துட்டாரா இறக்கலையாங்கிறத கடைசி வரைக்கும் ஒரு ட்விஸ்டோடையே முடிச்சிட்டாங்க. உண்மையிலே படம் தரமாக இருந்துச்சு நண்பா. நம்மளுக்கு டொவினோ தாமஸோட ஃபிலிமில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். நிறையா பேர் மின்னல் முரளி பார்த்துருப்பீங்க, அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆனால் அதை விட அவரோட படம் கல்கின்னு ஒரு படம் இருக்குது, பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த படத்தோட தீம் மியூசிக்கை நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த படத்தோடது தான் அப்படின்னு சொல்லி தெரியாமே இருக்கும் நிறையா பேருக்கு. நம்மளுக்கு ஹீரோவோட என்ட்ரி செம மாசாவும், அந்த பிஜிஎம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. படமுமே சூப்பராக தான் இருக்கும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு டொவினோ தாமஸோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.